அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம 10th மேக்ஸில் எக்ஸசைஸ் 3.8 சம் நம்பர் ஃபஸ்ட்டில் செகண்ட் சம் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 37x ஸ்கொயர் மைனஸ் 28x கியூப் ப்ளஸ் 4x பவர் 4 ப்ளஸ் 42x ப்ளஸ் 9 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டினை எழுதியிருக்கிறோம். ஆனால் அது ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இல்லை. அதை ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதிக்கணும். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னா ஃபஸ்ட்டு x பவர் 4 அடுத்து x கியூப் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கான்ஸ்டன்ட் இது மாதிரி டேர்ம்ஸ் வர்ற மாதிரி எழுதிக்கணும். அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த 4x பவர் 4 நம்ம எடுத்து எழுதிக்கிட்டோம். அடுத்து எக்ஸ் கியூப் டேர்ம் எழுதியிருக்கிறோம். அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் எழுதியிருக்கிறோம். அடுத்து எக்ஸ் டேர்ம் கான்ஸ்டன்ட் டேர்ம். இது சைனோடு சொல்லி எழுதணும். ப்ளஸ் 4x பவர் 4 மைனஸ் 28x கியூப் ப்ளஸ் 37x ஸ்கொயர் ப்ளஸ் 42x ப்ளஸ் 9 இது மாதிரி எழுதிக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா அதனுடைய கோஎஃபிஷியன்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம உள்ளே போடுறது. இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எக்ஸ் பவர் 4ஓட கோஎஃபிஷியன் 4 போட்டுக்கிறோம். அடுத்தது எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன் மைனஸ் 28. அடுத்தது எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன் ப்ளஸ் 37. அடுத்தது எக்ஸோட கோஎஃபிஷியன் ப்ளஸ் 42. அடுத்தது கான்ஸ்டன்ட் 9. இப்போ நம்ம ஸ்கொயர் டேபிள் சொல்லணும். 1 1 is 1, 2 2s are 4, 4 வந்துருச்சு. அப்போது 2 2s are 4. சைனை சேஞ்ச் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கணும். ப்ளஸ் 4 மைனஸ் 4 கேன்சல் ஆகிடுது. ப்ளஸ் 4 மைனஸ் 4 கேன்சல் ஆகிடுது. இப்போது அடுத்த ரெண்டு டேர்ம் மைனஸ் 28 ப்ளஸ் 37 எடுத்து கீழே போடணும். மைனஸ் 28 ப்ளஸ் 37 ரெண்டு எடுத்து கீழே போட்டாச்சு. இப்போ இந்த 2 கூட 2 ஆட் பண்ணி 2 + 2 4 போட்டுக்கணும். அடுத்து இங்கே என்ன சைன் இருக்குதோ அதை எடுத்து இங்கே போடணும். மைனஸ். இப்போது இங்கே 4 இருக்குது. 4 3 சொல்லணும் 28 வர வரைக்கும். 1 4 is 4, 2 4s are 8. அது மாதிரி 7 4s are 28. இங்கே -1 போட்டால் அதே -7 இங்கேயும் நம்ம போடணும். இப்போது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 7 4s are 28. Minus into minus plus 7 7s are 49. இப்போ சைனை சேஞ்ச் பண்ணிவிட்டு ஆட் பண்ணணும். சைன் இப்போ மைனஸ் 28 ப்ளஸ் 28 கேன்சல் ஆயிரு. ப்ளஸ் 37 மைனஸ் 49. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கடன் அதிகமாக இருக்குது. அதனால் மைனஸ் போட்டுக்கணும். 49ல் 37 சப்ட்ராக்ட் பண்ணிடும். 9ல் 7 போச்சுன்னா 2, 4ல் 3 போச்சுன்னா 1, மைனஸ் 12. அடுத்த ரெண்டு டேர்ம் எடுத்து கீழே ஓடணும். ஸ்கொயர் ரூட்னா ரெண்டு டேர்ம் எடுத்து கீழே ஓட வேண்டியது இருக்குது. ப்ளஸ் 42 ப்ளஸ் 9. இப்போது இந்த 4 அப்படியே எடுத்து போட்டுக்கணும். மைனஸ் 7 கூட 7 ஆட் பண்ணி 14 அப்படின்னு போட்டுக்கணும். அடுத்து என்ன சைன் இருக்குது? மைனஸ் சைன் இருக்குது. அப்போ மைனஸை போட்டுக்கணும். 4 3 சொல்லணும். 1 4 is 4, 2 4s are 8, 3 4s are 12 வந்துடுச்சு. அப்போ இங்கே 3. அப்போ அதே -3 இங்கேயும் போடணும். ஒட்டு ரெண்டு மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 3 4s are 12. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 14s are 42. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 3s are 9. இப்போது சைனை சேஞ்ச் பண்ணுறோம். சேஞ்ச் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ -12 + 12 ப்ளஸ் 42 மைனஸ் 42 ப்ளஸ் 9 மைனஸ் 9 எல்லாமே கேன்சல் ஆயிரும். இப்போ ஸ்கொயர் ரூட் அண்ட் வேல்யூ எழுதிடலாம். ஸ்கொயர் ரூட் அப்படின்னு போட்டு ஃபஸ்ட்டு இது கான்ஸ்டன்ட் டேர்ம், இது எக்ஸ், இது எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம். எக்ஸ் பவர் 4 அப்படிங்கிறது ஸ்கொயர் ரூட்னால எக்ஸ் ஸ்கொயர் ஆயிரும். இப்போ இங்கே 2 இருக்கிறதுனால 2x ஸ்கொயர் மைனஸ் 7x மைனஸ் 3 பாருங்கள் இங்கேருந்து எழுதியிருக்கிறோம். 2x ஸ்கொயர் மைனஸ் 7x மைனஸ் 3. தேங்க்யூ.